ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்ததை ஒரு ஃபுல் வ்ளாகாக எடுத்து போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு வந்து அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பதியோட என்ட்ரன்ஸில் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க புஷ்கரணி குளம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து செகண்டில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க எங்களை. அதனால் பார்த்தீங்கன்னா கோயிலோட சைடு பக்கத்தில் இருக்க அந்த பாதை அந்த வழியாக நடந்து வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த கேட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா தரிசனம் போகிறதுக்கான லைனு. உள்ளே போய் நம்ம சாமியை தரிசனம் கோயிலோட என்ட்ரன்ஸில் இந்த கம்பி கேட் போட்டிருக்காங்கள்ல, இந்த கம்பிக்குள்ளே தான் நம்ம வந்து உள்ளே நடந்து போய் தரிசனம் பார்க்குறதுக்கான லைனு. ஆனால் ஸ்டார்டிங் நம்ம வந்து சுற்றி தான் போகணும், கோயிலை சுற்றி. கோவிலாக்கள் அனைத்தும் இங்கே தான் நடக்கும். பஜனை மண்டபம் எல்லாமே இது பக்கத்தில். எல்லாம் சாமியை தரிசிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லோரும் வந்து பக்தர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கோயில்களுக்கு. கோயிலிருந்து நம்ம ரைட் சைடு பார்த்தோம்னா அந்த காம்பவுண்ட் ஒட்டி நம்ம வந்து நடந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா லட்டு வாங்குகிற இடத்துக்கு வந்து நடந்து போவோம். அந்த பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ புஷ்கரணி குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நாங்கள் போகும்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருந்துச்சு. இப்போ குளத்தை சுத்தப்படுத்துகிற வேலைகள் நடக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வர்ற வழி வந்து இதில் தான் நம்மளை வந்து தரிசனம் முடித்த பின்னாடி வெளியே விடுவாங்க. வெளியே விட்டோன்னே நம்ம இந்த பாதையில் நடந்து போய் லட்டு வாங்குகிற இடத்த போய் ரீச் பண்ணிடுவோம். கோயிலுக்கு பின் சைடு இருக்குது. அது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த செட்டு போட்டிருக்கிறதுக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. அதில் 2லேயுமே பார்த்தீங்கன்னா லட்டு சென்ட்ரு. இங்கே வந்து 30 கவுண்டராக பிரித்து வச்சுருக்காங்க. மொத்தம் 60 கவுண்ட்ரு இருக்குது. எல்லா கவுண்டர்லேயுமே கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் நிற்கிறாங்க. மக்கள்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வந்து லட்டு வாங்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், லட்டு வந்து முதலே வாங்கிடுவோம், வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் தரிசனம் பார்ப்போம்ட்டு ஃபஸ்ட்டு லட்டு கவுண்டருக்கு வந்துட்டோம். அப்படியே அந்த லட்டு கவுண்டர்லேருந்து வெளியே வந்து லெஃப்ட் சைடு நம்ம நடந்து ரிட்டர்ன் வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 500 மீட்டர்கிட்ட நடந்து நம்ம போனோம்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து நேரடியாக போட மாட்டாங்க, சுற்றி தான் கூட்டு போவாங்கன்ற மாதிரி பாதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வச்சுருப்பாங்க. நம்ம பக்கத்தில் இருக்க கோயில் தானே, நேரில் போய் பக்கத்தில் பார்த்துக்குருவோம் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டருக்கு வந்திருக்கோம். லட்டு கவுண்டர்லேருந்து பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்துட்டோம். இங்கே E4 கேட்டுன்றது போக சொன்னாங்க. இப்போ E4 கேட்டுக்கிட்ட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். E4 கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துக்கு போகிற வழிக்கு வந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 2 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்திருக்கோம். உள்ளேருந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்ரு, ஆக மொத்தம் 5 கிலோமீட்டர் ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மியூசியத்தை நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலை. மியூசியத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை சுற்றி வர்ற பாதையே தொடங்கும். அதனால் இப்போ அதை நோக்கி நாங்கள் நடந்து போய் ஒரு வழியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த மியூசியம் ரோடுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வேனு ஜீப்பு இதெல்லாம் கொண்டு போய் நம்மளோட பாதையில் இறக்கி விடும். ஃப்ரீ தரிசன லைனு அண்டு 300 டோக்கன் 500 டோக்கன் இந்த மாதிரி அந்த தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் புக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனை பிரிச்சுருக்காங்க. அங்கே போய் இறக்கி விட்றதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேனு ஜீப்பு கார்லாம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா 500 1000 300 இந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம நடந்தே போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லாம் இருக்குது. நடந்தே போய் உள்ளே போய் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ராமம் இது போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் ராமம் போட்டுக்கிட்டாச்சு. ராமம் போட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட்லேருந்து உள்ளே எந்த பக்கம் போகிறதுன்னு கேட்டால் பூரா தெலுங்கில் பேசுகிறாங்க. எங்கிட்டு போகிறதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க கரெக்டாக. அக்கடைன்றாங்க. எங்கிட்டு போகிறதுன்னு தெரில ஆக மொத்தத்தில் எங்களுக்கு. ஒரு வழியாக கூட்டத்துக்குள்ளே தான் போகிறாங்க அப்படின்ட்டு நேராக போய்கிட்டே இருந்தோம்.
2 பக்கம் பசுமையாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடைகள், ஜூஸு, ஸ்நாக்ஸு மக்களுக்கு சாமி தரிசனம் போகிறவங்களுக்கு ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் தரிசனம் கூட்ட டைமிங்கில். ஏது பொது தரிசனத்தை விட்டுட்டு அமௌண்ட்டு கட்டி போகிற மாதிரி 300 500 போனீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சது பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே போய் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை இருந்தால் தான் அலௌடுன்ட்டாங்க. அப்புறம் ஒரு 200 கொடுத்து ஆளுக்கு ஒரு வேட்டி சட்டையை வாங்கி கட்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 300 டோக்கன் பதிஞ்சு அப்ளை பண்ணி வச்சுட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சீக்கிரமே உள்ளே விட்டுட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோனு, லக்கேஜுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அந்த கவுண்டர்கிட்ட வந்துவிட்டோம் நாங்கள். இங்கே வந்து லக்கேஜை கொடுத்துட்டோம்னா நம்ம ஆஃப்டர் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் நம்ம வந்து பேக் இதெல்லாம் வாங்கிக்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட அவுட்டரில் ஃபஸ்ட்டு நான் காமிச்சதில் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸுன்னு, அங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ராட்சச ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நான் பக்கத்தில் இன்னொரு ஃபேனையும் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓடுற சைஸ் ஃபேனு. இது பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு போனோம்ல கீழேயே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கியிருந்தோம்ல, அந்த லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏதோ கவர் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. பேப்பரோ கவரோ என்னன்னு தெரில. அம்மா எடுத்து காமிச்சாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறாம பிச்சு தூக்கி போட்டுட்டு லட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோனையும் புக்கிங் கவுண்டரில் கொடுத்துட்டு தரிசனம் பார்க்க நடந்தாச்சு. ஒரு வழியாக தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.